சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பா உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன் குழந்தையே. நான் உனக்கு வருகின்ற ஆபத்து உன் வீட்டிற்கு வெளியில் நிற்கின்ற ஒரு வாகனத்தினால் என்று சொல்லும் பொழுது அதனை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான். என்ன சாயப்பா இப்படி சொல்கின்றீர்களே? வீட்டிற்கு வெளியில் நிற்கின்ற வாகனத்தினால் ஆபத்தாக, அது எப்படி என் வீட்டிற்கு வெளியில் இருக்கின்ற வாகனத்தினால் எனக்கு ஆபத்து என்று சொல்கிறாய்? அப்படியானால் நான் இந்த வாகனத்தில் செல்லும் பொழுது எங்கேயாவது விழுந்து விடுவேன் என்று நீ சொல்கிறாயா என்று நீ கேட்கலாம். சாயப்பா எதையும் முழுமையாக சொல்வதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அப்படி நீ எடுக்கின்ற முடிவுக்கெல்லாம் சாயப்பா ஒரு நாளும் பொறுப்பாகவும் முடியாதல்லவா? நான் தானே ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அப்படியானால் அப்பா என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் சொல்ல மாட்டேன். எத்தனையோ செய்வினைகளையும் பில்லி ஏவல் சூனியங்களையும் உன் வீட்டு வாசலிலேயே தடுத்து நிறுத்தி அடித்து விரட்டிய இந்த அப்பாவிற்கு தெரியாதா என் குழந்தைக்கு வரக்கூடிய ஆபத்து எதில் வருகிறது, எப்படி வருகிறது என்று? அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? அதனால் அதில் உன்னை காப்பாற்றத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற காரணங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றாலும் அப்பா அதனை மறுக்காமல் உனக்கு தரக்கூடிய நேரம் இப்பொழுது. ஒரு விஷயத்தில் உனக்கான தெளிவை நான் கொடுக்க நினைக்கிறேன் என்றால், இப்பொழுது ஒரு விஷயத்தில் உனக்கான உண்மைகளை நான் சொல்லிவிட நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக இதனை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வாகனம் என்பது எல்லோர் வீட்டிலும் தான் நிற்கிறது. ஆனால் சாயப்பா சொல்வது, குறிப்பிட்டு சொல்வது, உன்னுடைய இல்லத்திற்குள் நிற்கின்ற வாகனத்தை பற்றியது அல்ல. உன்னுடைய இல்லத்தின் வெளிப்புற வாசலுக்கு வெளியே தெருவில் நீ விட்டிருக்கின்ற வாகனத்தை பற்றியது. ஒருவேளை சாயப்பா அப்படியெல்லாம் ஒரு வாகனம் நான் வெளியில் வைக்கவில்லை என்று நீ சொல்வாய். ஆனால் நீ வெளியில் இருந்து பார்த்தாலே தெரியும்படி, மற்றவர்கள் கண்களுக்கு சற்றென்று தெரிந்து கொள்ளும்படி ஒரு வாகனத்தை நிறுத்தியிருக்கிறாய் என்றால், அந்த வாகனத்தை பற்றித்தான் நான் உடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். சாயப்பா சொல்வதை இனியாவது கவனமாக செவி கொடுத்து, இப்போது ஒரு விஷயத்தை உனக்கு நான் நடத்த வருவதற்கு என்ன காரணம் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும். அப்பொழுதெல்லாம் நாம் அதிலிருந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி பல மாற்றங்களினால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னேறும் பொழுது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அதிகப்படியான அளவில் நம் மீது தேவையில்லாத வெறுப்புகளையும் வன்மங்களையும் கொடுக்கின்றார்கள். என் நேரத்திலும் நாம் எப்படியும் கஷ்டப்படுகின்றோம் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நொடியும் நாம் வீணாக செலவழித்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யோசித்து முடிவெடுக்கும் முன்னரே நாம் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கும் நேரம். அதை எளிதாக இவர்கள் குலைத்துவிட நினைக்கிறார்கள். எளிதாக இந்த விஷயம் நமக்கு கிடைத்து விட்டது போல் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த வாகனம் நீ மிகவும் கஷ்டப்பட்டு உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றும் விதமாக நீ வாங்கி வைத்திருக்கின்றாய். ஆனால் இதை காண்பவர்களுக்கு பொறுக்கவில்லை. இதை கண்டவர்களுக்கு அது மனதிற்குள் நிற்கவில்லை. எப்படி இவர்கள் இதையெல்லாம் வாங்கினார்கள் என்று சொல்லி உன்னுடைய அந்த வாகனத்தின் மீது இவர்கள் கண் திருஷ்டியை போட்டதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு அடுத்த கட்டத்தை நீ எடுத்து வைத்து விட்டாய் அல்லவா? அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தவுடன் இவர்களுக்குள் ஏற்பட்ட பொறாமை உணர்வுகளுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் கொண்ட பொறாமை எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கும்படி அவர்கள் எண்ணுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைக்கிறார்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நீ மீண்டு வரக்கூடாது என்று சொல்லி உனக்கு மேலும் பல இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள்.
இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டி எண்ணுகின்ற இவர்களை நீ யார் என்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களை அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. ஏனென்றால் எந்த மனிதர் எப்பொழுது என்னவாக மாறுகிறார், எப்பேற்பட்ட சிந்தனைகள் கொள்கிறார். சில நேரங்களில் நீ முன்னேறினால் சந்தோஷப்படுகிறார்கள், சில நேரங்களில் நீ முன்னேறினால் அதை பொறாமைப்படுகின்றார்கள். அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயத்தை செய்து நீ முன்னேறிவிட்டால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. வேறு ஏதாவது விஷயங்களை செய்து முன்னேறிவிட்டால் அதை கண்டு பொறுப்பதில்லை. இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற நேரம், இது போன்ற மாற்றம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது என் குழந்தை, இந்த நேரம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த நேரம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னதான் நடந்தாலும் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து, உனக்கு சொல்லக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு தெரிந்து, ஒரு விஷயத்தை நாம் கஷ்டப்பட்டு மாடாய் உழைத்து சேர்த்து நாம் வாங்குகிறோம். ஆனால் அதன் மீது எளிதாக இவர்கள் கண் வைத்து விடுகின்றார்கள். எப்படி நாம் நம் மீது கண் திருஷ்டி விழுந்தால் நாம் கற்பூரத்தை ஏற்றுவது அல்லது மிளகாய் வத்தல், கல் உப்பு, கடுகு போன்றவற்றை வைத்து கண் திருஷ்டியினை சுற்றி போடுகின்றோமோ, அதுபோலதானே உன்னுடைய வாகனத்திற்கும் நீ கண் திருஷ்டியை சுற்ற வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீ கேட்கவில்லை என்றால் கவலை வேண்டாம், அதற்குள் உனக்கு எதுவும் ஆகாது. என் அன்பு குழந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டு இதுதான் விஷயம் என்று தெரிந்த பிறகு நீ செய்யாமல் இருக்காதே என்று தான் நான் சொல்கின்றேன். நீ தெரிந்தும் அந்த விஷயத்தை நீ செய்யாமல் இருப்பாயானால் நிச்சயமாக அதன் விளைவுகளையும் நீ சந்திக்கத்தானே வேண்டும். ஆனால் ஒரு வேளையின் அது என்னவென்று தெரியாமல் இருக்கும்பொழுது நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. இந்த நேரம் சாயப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று தான் நான் நம்புகிறேன். என் அன்பு குழந்தையே, அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். நீ எதை தொலைத்தாலும், எந்த விஷயத்தை இழந்தாலும் இந்த வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பை உன்னுடையது அல்லவா? நீ அங்குமிங்குமாக ஓடி திரிந்து அலைந்து இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களுக்கான முன்னேற்றத்திற்கு நீ எங்குமெங்குமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டுமென்றே இந்த வார்த்தையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பார்கள். நீ எதனால் வேதனைப்படுகின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை மறக்க நினைக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவார். மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள். இது போன்ற எண்ணம் கொண்டு இவர்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, எதையும் நினைத்து நீ கலங்காதே, எதையும் எண்ணி நீ வருந்தாதே. இனி உனக்காக என்னவெல்லாம் வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உறுதியாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு செய்யக்கூடிய எல்லா மாற்றங்களும் எப்பொழுதுமே உனக்கானதாக மாற வேண்டும் அல்லவா? நீ எதையும் நினைத்து எந்த விஷயத்தை பற்றியும் யோசித்து ஒருபொழுதும் கலங்கி நிற்காதே. உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சரியாகவும் நல்லபடியாகவும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும். தெளிவான மாற்றங்களை இவை அத்தனையும் உனக்கு எந்நாளும் கொடுக்க வேண்டும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனதாக வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நீ உனக்கான வெற்றியை தேட வேண்டும் அல்லவா? சாயப்பா சொல்வது எல்லாம் மிகப்பெரிய விஷயம் எல்லாம் அல்ல. சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதில்தானே தவிர வேறு எதுவும் அல்ல. நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய தீர்வுகள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முதலாவது உன்னுடைய வாகனம் வெளியில் சென்று வீட்டிற்கு வரும்பொழுது அதற்கு நீ கண் திருஷ்டி சுற்றிவிட வேண்டும். குறைந்தது ஒரு கற்பூரத்தையாவது அதை சுற்றிவிட்டு நீ உன்னுடைய வீட்டு வாசலில் வைத்து எரித்து விட வேண்டும். அல்லது மனிதனுக்கு சுற்றுவது போல மிளகாய் வெத்தலையும் கல் உப்பையும் வைத்து சுற்றி போட்டு எரித்துவிடு. அதாவது உனக்கு உன் அப்பா என்ன சொல்கிறேன் என்று புரிகின்றதா? இந்த வாகனத்தின் மீது கண் திருஷ்டி விழுந்திருக்கிறது, அந்த கண் திருஷ்டியை நீக்கிவிடும் என்று தான் அப்பா சொல்கின்றேன். நீ உன்னுடைய உழைப்பு அதில் எவ்வளவு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இதிலிருந்து உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்காகவும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டு தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீ விட்டுவிடாதே. உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நம் வீட்டிற்கு வெளியில் நிற்கின்ற ஒரு பொருள் மற்றவர்கள் கண்களை உறுத்தும். நம் வீட்டிற்குள் என்ன வைத்திருக்கின்றோம்,
நாம் இல்லம் முழுக்க சுற்றி சுற்றி வந்து நாம் என்னென்ன பொருட்களை வைத்திருக்கிறோம் என்று தேடி தேடி அலைகின்ற இவர்களுக்கு மத்தியில் அவர்கள் கண்களில் எளிதாக படும்படி ஒரு பொருள் இருக்கிறது என்றால், அதுவும் என் குழந்தை நீ கஷ்டப்பட்டு பெற்ற ஒரு பொருளாக இருக்கிறதென்றால் அதை கண்டு அவர்கள் புறம் பேசாமல் இருந்து விடுவார்களா? அதை கண்டு அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தான் செய்யாமல் இருந்து விடுவார்களா? என் அன்பு குழந்தையே, இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். நான் சொல்கின்ற விஷயத்தை எப்பொழுதுமே செய்து கொண்டிரு. உன்னுடைய வாகனத்திற்கு கண் திருஷ்டி இதை சுற்றி போடுவதை நீ நிறுத்தாதே. எப்பொழுதும் உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் கண் திருஷ்டியினை நீ சுற்றி போடுகின்றாயோ அந்த நாளில் உன் வீட்டில் இருக்கின்ற வாகனத்திற்கும் நீ சுற்றி போட வேண்டும். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுடைய கண் பார்வைக்கு சென்று அவை உனக்கு வந்து சேர்கின்றதோ அப்படியானால் அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சாயப்பா சொன்ன சொல்படி கேட்டு என் குழந்தை நீ நடந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொன்ன சொல் ஒருபொழுதும் மீறமாட்டேன். அப்பா, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மையை ஒருபொழுதும் நான் சொல்லாமல் செல்ல மாட்டேன். நடந்து முடிந்தது என்னவாயினும், நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதுவாயினும் அத்தனையிலும் இருந்து உனக்கு வேண்டிய அத்தனை வெற்றியும் நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.